நீ தாயா சிரிக்க சொன்ன ஸ்ரீ இதுல போட்டிருக்குது அப்படி. அத்தல போட்டுருக்கீங்களா? ஸ்ரீ சரித்திரம் நாடகத்தில் இந்த புண்ணியமான சரித்திரம் இந்நாடகத்தில் நான் தற்பால் விஷயமாக வந்திருக்கும் பொழுது நான் யார் தெரியுமா? யாரு நீங்க? அதுக்கு முன்பதாக நண்பா, மனிதனுக்கு முக்கியமான தானம் இடம் இல்ல. அவசரப்படுவதும் கோபப்படுவதும் அழகல்ல. ஒரு மனிதனுக்கு முக்கியமான தானம் நிதானம். நிதானம் தவறிவிட்டால் மனிதனை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். ஆமா, அதனால நான் சொல்கின்ற வார்த்தைக்கு அச்சம் மடம் அச்சம் ரசம் அச்சம் மடம் பயம் பயம் பயப்படம் பைப்பு. என்னடா பைப்பு? டேய் அச்சம் அது முடிஞ்சிருச்சுங்க. அச்சம் மடம் பயம் பயப்படம். ஐயா சாமி, எங்க மத்தாளக்காரர் எங்கேயோ காணோம். அவரை பார்த்தா கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க. அடையாளம் பாத்தீங்கன்னா இடுப்பு கீழே புடுக்கு தொங்கும். வந்துட்டீங்களா? பாரு ஆளு பாரு, தாடி கீடி ஜாலியா பயற்பணம் அஞ்சனையும் உன் நெஞ்சில் வைத்து அச்சம் மடம் பயற்பணம் அச்சம் மடம் கேனம் பயம் பயப்பணம் என் அஞ்சனையும் உன் நெஞ்சில் வைத்து நான் சொல்கின்ற வார்த்தைக்கு என் அருகாமையில் ஓடி வந்து மன்னா என்று கேட்க வேண்டும். அகட்டு சாமி. ஓட முடியாது, கருமலை அப்புறம் கல் எடுத்து விட்டு ஓடி போயிருவோம். நான் பாப்பா என்ன பண்ணக்கூடாது. சரி விடு. சொல்லுங்க சாமி. நான் தற்பால் விஷயமாக நான் என்னுடைய பேர் என்ன? ராஜாதி ராஜன் ராஜ மாதாண்டன் ராஜதில உத்திண்ட கோலாகரன். என்னுடைய பேரோ தேவேந்திர மன்னே. நண்பா, இந்த பேர் தேவடிய மகனாக இருந்தார். தேவேந்திர மன்னனாக இருந்தாலும் என்னையும் வீண்டெடுத்து என்னுடைய தாய் தந்தை யாரு? யாரையும் பெற்றாங்களே. யாரு அவங்க? யார் தெரியுமா? யாரு? என்னை 10 மாதம்
என்னையும் மீண்டெடுத்த என்னுடைய தாய் தந்தை யாரு? தாய் தந்தை யாரு? நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியும் வாடா மகனை வருங்காலத்தில் இளவரசா என்று என்னையும் மீண்டெடுத்த என்னுடைய தாய் நண்பா, எனக்கு 2 தாய்கள். 2 தாய். அதிதிதி காசிப்பு மகாமுனிவர். உண்மை. மகாமுனிவருக்கும் அதிதிதிக்கும் நீங்க பிறந்திருக்கிறீங்க. உங்களுடைய நாடு, என்னுடைய நாடு எது தெரியுமா? ஆண்டு வரும் எங்க நாடு. சாம்ராஜ்யம் நீர்வளம், நிலவளம், குடிவளம், பண்டைவளம், செல்வவளம் வருது என்னுடைய சாம்ராஜ்யம். நண்பா, என்னுடைய நாடு தெய்வலோகம். சரிங்க. தெய்வலோகம், பொன்னுலோகம், அமராவதி என்று சொல்லக்கூடிய 3 லோகத்துக்கும் தலைவன், 3 லோகத்துக்கு அதிபதி. உண்மை. சரிங்க. 3 லோகத்தை ஆண்டு வந்தாலும் உங்களுக்கு என்று ஏதாவது காலத்துல கருமாந்திர காரியம், கல்யாண காரியம் நண்பா, நான் மாலையிட்ட மங்கை பெண் கல்யாணம் ஆகிவிட்டது. யார் தெரியுமா? ஆசைக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் நிறைந்த என்னுடைய மனைவி தேவி இந்திராணி. இந்திராணியை மணமுடித்து நண்பா, வாழைக்கு ஒரே ஒரு உபளைய போல எனக்கு ஒரே ஒரு மகள். ஆமா, மாயவல்லி. என்னங்க சத்தம்? என்னோட நான் மிச்சமா கட்டுவேன். கொஞ்சம் பொறுமையா சொல்றது தெரியல. அந்த நாயும் கட்டு, இந்த நாயும் கட்டு, எந்த நாய் கட்டுனே தெரிய மாட்டேங்குது. நாயகர்கள் எனக்கு ஒரே ஒரு மகள் மாயவல்லி. மாயவல்லியை பெற்றெடுத்து உண்மைதான். சரிங்க ஐயா. அப்படி இருந்த போதிலும் என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? உங்களை பார்த்தால் பைத்தியக்கார புண்டை போல் தெரிகிறது. எனக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. இன்னொரு பெயர்? அதுதான் நான் சொன்னது தானே. பார்த்தா ஒரு மார்க்கமா இருக்குது. எப்படி? எங்க பார்த்தாலும் பிசு பிசுனே இருக்குது. 1000 கண்கள். ஆமாங்க, அதுதான் சொன்னேன் நானு. அதனால இந்த 1000 கண்கள் உனக்கு கண்களாக தெரிகிறது. ஆனா எனக்கு எப்படி தெரிகிறது தெரியுமா நண்பா? எனக்கு யோனியாக தெரிகிறதா நண்பா? ஒரு நாளையிலே
கோமான் எனக்கு 1000 கண் படைத்த அழகுள்ள இந்திரன் என்று உனக்கு ஒரு பேர் நண்பா. ஏவடியாமா உன்ன டேய் இங்க போறாதா டேய் இன்னைக்கு சத்தியமா உனக்கு 250 ரூபாய்க்கு மேல புண்டையோட தர மாட்டான் மாணிங்க நண்பா. சாவி இந்த 1000 கண்ணு எனக்கு மட்டும் யோனியாக தெரிகிறது. சாவி யோனினா யோனி என்றால் மறைமுகமாக சொல்ல வேண்டும் பெண்களுடைய உறுப்பு. இப்படி பயமில்லாத நடந்து வந்துடுறான் அந்த ரெட்ல அவங்க ஆட்டி அறிவிக்கலாம். பெண்களுடைய உறுப்பு பெண்களுடைய உறுப்பு உறுப்பு அப்படி கேட்டேன் தேவடியா மகனே உறுப்புன்னா உறுப்பு என்றால் புரியறதா அதாவது மாநில மக்களுக்கு முக்கியமான துபாரம் 9 துபாரம் 9 துபார் அதில் ஒன்று துபாரம்னா எனக்கு தெரியாது ஓட்டையா அதில் ஒன்று பெண்களுடைய உறுப்பு உறுப்பு அப்படி என்றால் சுண்டையா மறைமுகமா சொல்லு அண்டச்சுரப்பி ஆமா அறிவியல்ல போலாம் நாம எப்படி அண்டச்சுரப்பி இந்த 1000 கண்ணு எனக்கு எப்படி வந்தது எப்படி வந்தது அசுரர்களும் தேவர்களும் அமிர்தம் கடைந்தார்கள் அந்த அமிர்தத்தில் பட்டத்து வெள்ளையானை அந்த கண்ணு போய் சொல்லிட்டு வரா போடா பட்டத்து வெள்ளையானை பாரிஜாத மலர் பூச்சக்கர குடை எண்ணற்ற பொருட்கள் பிறந்தது. இது தேவேந்திரனுக்கு உகப்படும் என்று அதெல்லாம் எனக்கு பரிசாக தந்தார்கள். அது மட்டுமல்ல ரம்பை ஊர்தி துரோதமை நடின பெண்கள் 7 பேர் அந்த நாட்டிய பெண்களுக்கும் எனக்கே பரிசாக தந்தார்கள். அதன் பிறகு ஒரு அழகிய ஒரு பெண்மணி அகலிகை என்ற ஒரு பெண்ணு அந்த பெண்ணு மிகவும் அழகு வாய்ந்தவள் அந்த பெண்ணையும் தேவேந்திரனுக்கு தருவார்கள் என்று கொடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்காத்திருந்தேன். அப்படி காத்திருக்கு வேலையில அந்த பெண்ணை யாருக்கு கொடுத்தாங்க? கௌதம மகாமுனிவருக்கு பரிசாக தந்தாங்க. முனிவருக்கு மனைவிக்கு அதாவது மனைவியே திருமணம் செய்து கொடுத்துட்டாங்க. உடனே ஆசைப்பட்ட பெண்ணு நம்மளுக்கு கிடைக்கலையே ஆசைப்பட்ட பெண்ண அக்கனமே சேரணும் அப்படின்னு நாளை மறுநாள் அப்படின்னு எதிர்காத்திருந்தேன். ஆனா நாட்கள் தான் கடந்து போனது. உடனே ஏன் கௌதம மகாமுனிவர் என்னைக்கும் பர்ணசாலையிலே இருக்கிறாரு. அவர் இல்லாத நேரம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது விடிய கால 4 மணி. அவரு ஈஸ்வரனை தவம் செய்வதற்காக தியான பானங்களை முடிப்பதற்காக குளக்கரை செல்வார். இதுதான் தக்க சமயம் என்று நான் என்ன செய்தேன் தெரியுமா நண்பா? சூரிய தேவனை வரவழைத்து சூரிய தேவா கௌதம மகாமுனிவர் பர்ணசாலையில கருள் சேவலாக கூவணும் அப்படின்னு சொன்னதும் உடனே என்னுடைய வார்த்தைக்கு இணங்கி சூரிய தேவன் கருஞ்சேவலாக கூவினார். இரவு 2 மணி 2 மணி நேரம் முன்னாடியே. ஆமா ஏன்னா போனது வந்துருவாரு அப்படி என்பதற்காக 2 மணிக்கு கூவ சொன்னேன். அதே போல கூவினாரு. உடனே முனிவர் திடுக்கென்று எரிந்து குளக்கரை சென்று விட்டார். உடனே நான் என்ன செய்தேன் நண்பா? அந்த பெண்ணை இன்னைக்கு சேர போறோம் அப்படின்னு ஆசையோட போய் கதவை தாளிட்டு கண்ணே என் ஆசை கண்ணே என் அருகில் வாழ் என்பதற்கு அந்த பெண் ஓடுறாளே. உடனே நீ எங்க ஓடனாலும் விட மாட்டேன் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு எனக்கு ஒரே பலாக்காரம். பலாக்காரம் என்றால் வன்முறை செய்வது. பலாத்காரம். ஆமா. ஓ ரேப்பா. அப்படி வச்சுக்கலாம். சரி சரிங்க. உடனே அந்த பெண்ணு ஓட நான் துரத்த இது போலயே அந்த பர்ணசாலையிலேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கிறோம். உடனே அந்த கௌதம மகாமுனிவர் என்ன செய்கிறார்? கங்கையில போய் இப்படி கால் எடுத்து வைக்கிறாரு. உடனே கங்காதேவி பேசுறா, கௌதம மகாமுனிவரே இந்த நேரத்திலேயே என்ன நித்திர பங்கம் பண்ற? ஏன் தோகத்தை கெடுக்கிற? உன் வீட்டுல பங்கம் நடக்குது, அத போய் பாரு. அங்க போய் பாரு. உடனே முனிவர் என்ன செய்தார்? வேகமாக பள்ளச்சாலை வந்தார். முனிவர் வந்து விட்டாரே அறிந்து நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஒரு கடும் பூனையாக ரூபம் போட்டு அவருடைய காலு தொண்டா பூந்து ஓடனை. காலுக்கடியில. ஆமா சரிங்க. உடனே அடே தேவதா நில்லு, அதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிருச்சு. போகாத. உடனே நான் சுயரவம் எடுத்து அவர் முன்னாடி நின்னேன். சரிங்க. ஏண்டா ஒரு தெய்வ கோமான், தேவர்களுக்கு நீதி சொல்ல ஒரு நீதிமான், நீயும் ஒரு மனிதனா அப்படின்னு காரி துப்புறாரு.
என்ன அவரு சூப்பராரு. உடனே சுவாமி அறியாமல் படிக்கு பர்ணசாலைக்கு வந்தது தவறுதான். ஏன்டா ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டு என்னுடைய பர்ணசாலைக்கு வந்தாய் அல்லவா, உன் உடம்பெல்லாம் 1000 யோனியாக மாறி போகுது என்று சாபம் அளித்தார். சாபம் கொடுத்த உடனே என் உடம்பெல்லாம் 1000 யோனிகளாக தெரிகிறதா நண்பா. உடனே முனிவருடைய காலில் விழுந்தேன். சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கேட்டதற்கு, தேவேந்திரா என்னைக்கு தப்பு உணர்ந்தாயோ உனக்கு மன்னிப்பு தரேன். ஆனா நான் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான். உன் கண்ணுக்கு மட்டும் 1000 யோனிகளாக தெரியும், மற்றவர்கள் கண் பார்த்தா 1000 கண்களாக தெரியும். 1000 கண் படைத்த அழகுள்ள இந்திரன் என்று பெயரோடு வாழு அப்படி என்று சொன்னார். உடனே பக்கத்துல அகலிகை பெண்ணு, ஏண்டி கரும்பு கட்டோட இருந்தா எறும்பு நுழையுமா, நீ ஆசைப்படாத தேவேந்திரனுக்கு வருவானா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு எப்படி தெரியுமா சாபம், நீ ஒரு கரும்பாறையாக போ அப்படின்னு அந்த பெண்ணுக்கு சாபம். சுவாமி நான் எந்த தவறுமே செய்யல, ஏன் எனக்கு இந்த சாபம், எனக்கு எப்ப சாபம் நிபர்த்தன ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு, ராமர் ஒரு நாள் அந்த வழியில் வருவார், அவருடைய பாதப்பட்டா உன்னுடைய பாவம் நீங்கும் அப்படின்னு வரத்தையும் சாபத்தையும் தந்து 1000 கண் படைத்த அழகுள்ள நின்றன் என்ற பெயரோடு நான் வாழ்கிறேன். இன்றைக்கு என்னுடைய மகள் மாயவல்லி அந்த புறத்தில் இருக்கிறார். சரி, அது விரைவில் தந்தையார் அழைத்தார் என்று சீக்கிரமே அழைத்து வா.